அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவிக கட்சியின் தலைவர் விஜய் விஜய் கிடையாது, ஆதவ் அர்ஜுனா. ஏன்னா கடந்த சிறப்பு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், இப்போ நடந்த ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், ரெண்டுத்துலேயும் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. விஜய் தலைவர் கிடையாது, பேருக்கு தான் விஜய் தலைவர். ஏன்னா அப்போ தான் விஜய் ஃபேன்ஸ் நம்புவாங்க, அப்போ தான் ஓட்டு போடுவாங்கன்னு பேருக்கு தான் விஜய் தலைவர். மற்றபடி ஃபுல் கண்ட்ரோல் வந்து தலைவர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் நல்லாவே தெரியுது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்து 45 நிமிஷம் 40 நிமிஷம் பேசினா, தலைவர் வந்து நம்ம பழைய தலைவர் விஜய் வந்து 10 நிமிஷம் காமன் தான் பேசுகிறாரு. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கும் விஜய் வரல. 10 நிமிஷம் ஒரு 9 நிமிஷம் வீடியோ ரிலீஸ் பண்ணி விட்டாரு. இந்த போராட்டத்துலையும் ஆதவ் அர்ஜுனா ஒரு 16 நிமிஷம் பேசிகிட்டு இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா என்ன வேணால் பேசலாம், அதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, எதுவும் இல்லை. அதனால வந்து அது பார்த்து அவர் பேசுகிறதுலே தெரியுது, அவர் பண்ணுற பிஹேவியர்லேயே தெரியுது. ஃபுல் கட்சி வந்து ஆதவ் அர்ஜுனா கையில் தான் இருக்குது. விஜய் ஆதவ் அர்ஜுனா சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டாரு, இது மாதிரி வந்து இப்போ உன் பேரில் தான் கட்சி இருக்கும், உன்னையே தான் ஃபேஸாக வச்சுருப்போம், உன்னையை நம்பி தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க, உன் ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க, ஆனால் நான் தான் கட்சியை நடத்துவேன் அப்படின்னு டீல் பேசிட்டாங்க. காசு கொடுக்குறது ஃபுல்லாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான். இதை பார்த்தாலே தெரியுது, உடல் மொழிகள்லாம் தெரியுது யார் தலைவர் யாருன்ட்டு. விஜய் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து உட்காந்துக்கிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்காப்புல, போகிறாரு வராரு, ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாரு, என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை அப்படியே ஒப்பிக்கிறாரு, வராரு, அவர் போட்டு அமைதியாக போயிடுறாரு. அதை வச்சுனா தான் அவுட் ஆஃப் த கான்டெக்ட் போயிட்டு இஷ்டத்துக்கு பேசுறது வர்றது, அதோட அந்த அந்த கட்சி சொந்தக்காரன் மாதிரி மாற்றி இப்போ கட்சியே தனக்காக்கிட்டாரு. இப்போ இனிமேல் தாவேக கட்சியோட வந்து தலைவர் வந்து பொதுச் செயலாளர் எல்லாமே ஆதவ் அர்ஜுனா தான். இப்போ ஒதுக்கிட்டாங்க ஃபுல்லாக வந்து புஷி ஆனந்த் விஜயெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, ஃபுல்லாக ஆதவ் அர்ஜுனா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ வந்து கட்சி ஆதவ் அர்ஜுனா கண்ட்ரோல் போனதுனால இனிமேல் எல்லா மீட்டிங்ஸ், எல்லா பொதுக்குழு கூட்டம் எல்லாமே வந்து ஆதவ் அர்ஜுனா தலைமையில் தான் நடக்கும். ஆதவ் அர்ஜுனா தான் பேசுவார், ஆதவ் அர்ஜுனாவில் தான் டீல் பேசணும், சீட்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா தான். ஸோ டிவிக்கே இனிமேல் ஆதவ் அர்ஜுனாவோட கட்சி, விஜய் கட்சியின் தலைவர் தயவு செஞ்சு யாரும் சொல்லாதீங்க. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா தான் எல்லா இடத்துலையும் முகமாத்திட்டார், வராரு போகிறாரு. சும்மா ஒரு பேச்சுக்கு தான் விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை பார்த்தா நல்லா தெரியுது. ஸோ இப்போ நம்ம தலைவர் ஆதவ் அர்ஜுனா நடத்தின ப்ரொட்டஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொட்டஸ்ட்டை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ட்ரோல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு நிறையா. அப்போ இப்போ என்னென்ன பெரிய கருத்தையும் கொள்கையுமா பேசியிருக்க போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஏதாவது உப்பு சப்பு இல்லாத விஷயம் திமுகவை தாக்கியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, வழக்கம் போல் அதுதான். சரி, அது என்ன பேசியிருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும். மாவட்ட செயலாளர்கள், அண்ணன் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள், கழக தோழர்கள் தோழிகள், அண்ணன் தமிழகத்தின் முதல்வர் வேட்பாளர் அல்ல, 2026ஆம் ஆண்டின் முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, அதாவது விஜய் வரவே இல்லையே, இவன் யாருக்கு வணக்கத்தை வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரில. விஜய் வீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் வரும் வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கியிருப்பார், இல்லைனா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு. வராத ஆளுக்கு எதுக்கு வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காரு? அது மட்டும் இல்லாமல் சும்மா வெளில வந்து விஜய் பக்கத்து ரசிகர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக விஜய் பேரை சொல்லாமல் கொடுக்காண்டி சும்மா விஜய் பேரை சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. விஜய் பேரை சொன்னால் தான் ஓட்டு கிடைக்கும், வேறு வழி இல்லை. அதுக்காண்டி விஜய் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பூரா ப்ராடு. அடுத்து என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். பொதுக்குழு முடிஞ்ச உடனே, நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமா கதறிட்டு இருக்காங்க திமுக. ஆதவ் அர்ஜுனா, ஆதவ் அர்ஜுனா, ஆதவ் அர்ஜுனா. பெரிய பெரிய மீடியா, யூடியூப் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசை கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். என்னால நிறைய பேர் பொழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை திட்டினா, தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்குன்னு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதாவது அண்ணன் நான் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தேன், இனிமேட்டு அடிக்கடி சென்னையில ஒரு கூட்டம் போடுங்க. இந்த ஒரு வாரமா என்னெல்லாம் பேசினாங்களோ நம்ம அக்காக்கள் வந்து பேசினாங்க பாருங்க, பேச்சு அப்படியே காதுல அப்படியே ஒரு திமுக பத்தி இப்படி பேசினாங்கன்னா, உண்மைகளை பேசும் பொழுது அப்படிதான் வந்து அவங்க பழக்கம். நம்ம ஜெயலலிதா அம்மாவை வந்து தனிப்பட்ட முறையில ஒரு பெண்ணுங்கிற ஒரு காரணத்துக்காக
ஒரு 15-20 வருஷமா அவங்க முதல்வர் அவர்களுக்கும் ஒரு தன் உடல் மொழியில அவங்களுடைய உடலை வச்சு ஒரு அசிங்கசியமா பேசின கட்சி தான் திமுக. அதனால இந்த இந்த அவதூறுகள் இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல. நம்ம தலைவர் சொல்லுவாரு, நம்ம ஒரு நதி மாதிரி போய்கிட்டே இருப்போம், அதுல அசிங்கமும் வரும் நல்லதும் வரும். நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு 26ல தலைவரை முதல்வராக்குறது மட்டும்தான் நம்ம குறிக்கோள். அந்த குறிக்கோளோட நம்ம போயிட்டே இருப்போம். நல்லா கேட்டிருப்பீங்க. இப்போ அவர் என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆருக்கான நடத்த ப்ரொட்டஸ்ட்டு. இதில் எஸ்ஐஆர் பற்றி இன்னும் அவர் பேசவே ஆரம்பிக்கல. ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிச்சிட்டாரு திமுக அடிக்க. இப்போ போக போக பாருங்கள், ஃபுல்லாகவே திமுகவை மோசமான விதத்தில் வந்து விமர்சிக்கிறதும் வம்புக்கு இழுக்கிறதும் இதான் அவர் பண்ண போகிறாரு. போக போக பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறப்போ தலைவர் விஜய் அப்புறம் வந்து வேட்பாளர் முதலமைச்சர்லாம் சொன்னார், அதெல்லாம் ருலாய்க்கு, அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். அப்படி தான் சொல்லி ஆகணும். இப்போ மீட்டிங் போட்டு அப்படி தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விஜய் வந்து ஓரமாக உட்கார வச்சுருவாங்க, சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் காமிச்சிட்டு சீட்டை வாங்கிட்டு விஜய் டம்மி பீஸாக உட்கார வச்சுருவாங்க. அதனால வந்து இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அதாவது நம்ம எஸ்ஐஆருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் தேர்தல் கமிஷனுக்கு எதிராகவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சொல்றோம். ஆனா நேற்று நைட்டுல இருந்து நம்ம அப்பா நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனை முதல்வர் சார், என்ன பிரச்சனை? காலங்காத்தால ஸ்டேஜ கலைக்க சொன்னாங்க. இதே திமுக போன வாரம் 5 அடிக்கு மேடை போட்டாங்க. இப்ப இல்ல 5 அடிக்கு போடக்கூடாது, 3 அடிக்கு தான் போடணும். ஏன் 3 அடிக்கும் 5 அடிக்கும் என்ன பிரச்சனை? முதல்வர் அவர்கள் வந்து வீட்டுல உட்கார்ந்துட்டு 5 அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா? இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா? ஒரு ஸ்டேஜ் போறது கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை. இங்க இருக்க தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட 8-9 கிலோமீட்டர் சுத்த விடுறாங்க. இங்க இருந்து திரும்பி இப்படி வர்றதுக்கு ஒரு 50 மீட்டர் கிடையாது. ஆனா நம்ம தோழர்கள் இங்க இருக்கவங்க எல்லாம் 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்காங்க. என்ன ஒரு அநியாயம்! ஏன் அப்ப நாங்க வந்து உங்க ஒன்றிய அரசு எதுக்க கூடாது? அவங்க மறைமுக கூட்டணிக்காக ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்க? நான் ஒன்னேதான் கேட்கிறேன். தமிழக சட்டமன்றம் நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் போடல? சொல்லுங்க. நம்பர் 1 கொஸ்டின், ஏன் போடல? when Steve Jobs பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஆதவ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடை போகிறதுல ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாரு. ஆமாம், எப்படி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இப்படி பண்ணலாம்? நாங்கள் போடுவோம் மேடையை, நாங்கள் வந்து வானத்தில் கூட போடுவோம். வானத்தில் போட்டு வானத்துலேருந்து பேசிகிட்டு இருப்போம். எங்கே போட சொன்னாலும் நாங்கள் போடணும், ஓகேவா? நீங்கள் சொல்கிற இடத்துல நாங்கள் போட முடியாது, நாங்கள் போகிற இடத்துல நீ கொடுக்கணும். அப்படி கொடுக்கலாம் எங்களை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்துறீங்க, எங்களை வந்து நாங்கள் வளர விடக்கூடாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் அவதூறு பரப்போம், ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி ஆதரவு பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதே மாதிரி ஒழுங்குபடுத்தி பைக்கெலாம் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு வாங்கன்னா, இவங்க வந்து பைக்கை வந்து விட்டிங்கன்னு வச்சுங்க, எங்கேயாவது கொண்டு போய் சொருவிட்டு இல்லாத அட்டூழியம் பண்ணுவாங்க ரோட்டில். அதுக்காண்டி தான் போலீஸ் வந்து தூரமாக வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது. ஆனால் எதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ, இப்படிலாம் திமுக அட்டாக் பண்ணலாமோ இப்படிலாம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. கடைசியில் பார்த்து சட்டமன்றத்தில் ஏன் வந்து நீங்கள் வந்து திரும்ப நிறைவேற்றலன்னு கேட்குறாப்புல. நிறைவேற்றினா மட்டும் உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிடுமா? ஏற்கனவே போட்ட பில்லாம் ஒன்று கூட பாஸ் ஆகலை, இப்போ இதை பண்ணால் மட்டும் பில்லு பாஸ் ஆகிடுமா? இதெல்லாம் கேட்கலாம் நல்லாயிருக்கும். பில் போட்டு என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் பாஸ் பண்ணணும் இல்லையா? அது பண்ணலன்னா அது என்னது, எதுக்கு? வேஸ்ட் தானே. என்னத்த சொல்கிறது நம்ம? நீதிமன்றத்துல நீங்க மனு தாக்கலுடைய பெட்டிஷன் எப்படி இருக்கு? அதாவது சில பேர் செட்டிங் பண்ணிக்குவாங்க, சும்மா கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். வகுப்புக்கு எதிராக நம்ம தான் கேஸ் போட்டோம். நம்ம தலைவர் சொல்லி கேஸ் போட்டு அபிஷேக் மனு சிங் அவர்கள் வாதாடினாங்க. ஆனா திமுக போட்ட கேஸ்ல அங்க வாதாடவே இல்லை. அங்க இருக்க வழக்கறிஞர்கள் கையை கட்டி சும்மா நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா வெளியே வந்துட்டு நாங்களும் கேஸ் போட்டோம் வடிவேல் படத்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்களும் கேஸ் போட்டோம். அந்த மாதிரி வகுப்புக்கு மாதிரி எஸ்ஐஆருக்கு ஒரு கேஸை போட்டுட்டு நாங்க கேஸ் போட்டுட்டோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூப்பிடணும். திமுக யாரு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரதிநிதியா? திமுகங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சி. தமிழக அரசு ஏன் எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடல? இதுதான் மறைமுக கூட்டணி. இங்க தலைவர் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார். சோ ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் தான் திமுக போட்டுச்சேயா. கவர்மெண்ட்டு ஸ்டாலின் போட்டாரு, எல்லாரையும் கூப்பிட்டாரு, நீங்க தான் வரமாட்டேன், அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாங்க வரல அப்படின்னு சொல்லி பேட்டெல்லாம் கொடுத்து
உங்கள் சைட்லேருந்து ரிப்போர்ட்லாம் வந்துருந்துச்சே வரமாட்டீங்கன்னு, அப்புறம் என்ன கூப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா நான் தப்பாக சொல்லணும்னா நீ எந்த உலகத்தில் இருக்க, நான் எந்த உலகம் இருக்குன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டுச்சு. போட்டதில் வந்து எல்லா கட்சிகளும் அழைப்பு வந்துச்சு. உங்கள் ஆஃபீஸ் கூட வந்து திமுக சார்பில் வந்து கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் அதில் நீங்கள் பங்கேற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ கூப்பிடவே இல்லை, போடவே இல்லைங்கிறாரு. சில உண்மைகளை வந்து முக்கியமா நேற்று தலைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிடம் ஒரு காணொலி கொடுத்தார். இதெல்லாம் வந்து எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிருக்கணும். 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விளம்பரமோ எஸ்ஐஆர்னா என்ன, மக்கள் வந்து ஒவ்வொருத்தவங்க வீட்டுல இருக்கிறோம், எத்தனை விவசாயிகள் வந்து காலையில 6 மணிக்கு வந்து உள்றதுக்கும் விதை வைக்கிறதுக்கும் இல்ல வந்து அறுவடை பண்றதுக்கும் காலையில 6 மணிக்கு கிளம்புனாங்கன்னா வரதுக்கு 9 மணி ஆகும். வீட்டுல யாரு இருப்பா? அப்ப யாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டுல வீட்டுல காலையில 7 மணிக்கு கிளம்புனாங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாகட்டும், விவசாயிகளாகட்டும், ஒரு மீனவர்களாகட்டும், ஒரு வேலை பார்க்கக்கூடிய தோழர்களாகட்டும், எல்லாருமே வீட்டு காலைல கிளம்புனா வரதுக்கு நைட் ஆகும். காலையில பழைய சாதம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ஒரு பழைய சோதர் கையில எடுத்துட்டு வந்துட்டாருன்னா நைட் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட தெரியாதா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் கொண்டு வராங்க. இப்பதான் வந்து ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் போன வருஷம் தான் முடிச்சாங்க. அதுல எல்லாமே தெளிவா இப்ப வந்து இது என்னுடைய ஐடி, தலைவர் சொன்ன மாதிரி தான் என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு செல்லுபடி ஆகாது, இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது. இதை முடிச்சுட்டாங்க. அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது. அப்ப இந்த ஓட்டர் ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும்? நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்ல, அதனால ஆதார் செல்லுபடி ஆகாது, உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது. அப்ப நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதை ஒத்துக்கலாம். பட் என்னன்னா எஸ்சிஆர் பண்ணுறாங்க, அது வந்து பண்ணுறது ஒரு இதில் ஒத்துக்கலாம். நிறைய பேர் விடுபட்டு போயிருப்பாங்க, ஆள் வேற ஊருக்கு போயிருப்பாங்க, இந்த ஊருக்கு புதுசாக வந்திருப்பாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கான காலம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 மந்த் 2 மந்த்தில் முடிக்கிறது கஷ்டம். அப்படி முடிச்சிங்கன்னா நிறைய தப்பு நடக்கும், அவ்வளோதான். பட் இதை பண்ணவே கூடாதுலாம் நம்ம யாரும் எதிர்க்க போகிறது கிடையாது. பண்ணுங்க, பண்ணால் தான் கரெக்டான ஓட்டர் லிஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அது ஒரு வருஷம் 6 மாதம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பண்ணலாம், கரெக்டாக பண்ணலாம். இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து பண்ணுறப்போ நிறைய தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போதைக்கு இதை பண்ண வேணாங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கை. ஆனால் இவங்க வந்து பைத்தியம் மாதிரி வேறு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க? இதை நடைமுறைப்படுத்தலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ், அதாவது நேற்று தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தாரு பாருங்க. இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கிறோம். ஒரு கிரிக்கெட்டர்ஸையோ இல்ல நல்ல ஒரு விளம்பரத்தையோ கொண்டு வந்து கொடுத்திருக்கணும். ஆனால் நேற்று தலைவர் நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேத்து மட்டும் 3 கோடி பேரை ரீச் பண்ணிருக்கு. இதுதான் எங்கள் தலைவர். இப்ப தெரியுதா யாரு மக்களுக்காக உண்மையாக வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு? ஓ, தவிக தலைவர் வந்து விளம்பரமா? அது நான் கூட ஏதோ இது நினச்சிக்கிட்டேன். மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாரு, எஸ்ஆர்னா என்னன்னு சொல்ல போகிறாரு, என்னோட தொண்டர்கள் வந்து கூட நின்று மக்களுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் போறான்னு நினச்சிட்டேன். இப்போதான் தெரியுது விளம்பரமா அது. ஓகே ஓகே. அப்ப அவருடைய ஒரு காணொளி 3 கோடி பேர் நேற்று நைட்டுக்குள்ள 12 மணிக்குள்ள ரீச் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த செய்திகளும் இதை நோக்கிதான் சொல்லிட்டு இருக்கு. அப்ப எங்களுடைய வேலை அரசியலை ஓட்டு வாங்குறது மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் எங்க தலைவர் கொடுத்துட்டு இருக்காரு. இது எந்த தலைவரும் செய்யல இது வரைக்கும். நான் சேலஞ்சா சொல்றேன், எங்க தலைவர் இந்தியாவில எந்த தலைவரும் செய்யல. இப்போ உங்கள் தலைவர் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் போட்டாருப்பா. ஸ்டாலின் ஒரு வீடியோ பதிவு போட்டுட்டாரு. அவேர்னஸ் வந்து டிஎம்கே சைட்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க, கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்டங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் தான் லேட்டாக வந்து இப்போ தான் உங்கள் தலைவர் வீடியோ விட்டு இப்போ தான் நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. மற்ற கட்சியெல்லாம் முன்னேறி போய் அவன் பூத் லெவலுக்கு போய் இறங்கி வந்து எல்லார்ட்டையும் ஸ்லிப்பை கொடுத்து வாங்கிட்டு போய் சரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ தான் உங்கள் தலைவர் வீடியோவை போட்டு நீங்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால் நீங்கள் ஒரு உலகத்தில் இருப்பீங்க போல். இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன்னு பேசுகிற மாதிரி நீங்கள் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இன்னைக்கு அவேர்னஸ்ல நம்ம எதை நோக்கி நம்ம போகணும்? உறுதியாக இன்னைக்கு வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எஸ்ஐஆருக்கு ஸ்டே கிடையாது. நம்ம உண்மையான வெளிப்படையான ஒரு எலெக்ஷன் நடந்தால் நம்ம தான்
மிக அறுதி. 1967 77 அப்புறம் நம்ம தலைவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் ஆவார். இது உறுதி, இல்ல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த வெளிப்படை தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள், கிளைக்கழகம், ஒன்றியம், டிஎல் இருக்கக்கூடிய தோழர்கள், இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்துல கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார். எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார். ஒரே ஒரு ஓட்டர் டெலிட் பண்ணா கூட எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார். எப்பாடே இதை பார்த்தா சரி பார்த்தா வருதுடே. ஒரு ஓட்டருக்கு பாதிப்புனாலும் உங்க தலைவர் வந்து எப்படி உச்ச நீதிமன்றம் போய் வாதாடுவாரா? உங்க தலைவர் போய் வாதாடுவாரா? உங்க தலைவர் அட்வொகேட்டா என்ன போய் வாதாடுவார்னா ஆள் போட்டு வாதாடுவாரா? 41 பேர் இறந்தாங்க, அவங்க நீங்க கண்டுக்கல. ஆனா உயிர் போனதே நீ கண்டுக்கல. 41 பேர் இறந்தாங்க, அதை போய் யாரும் கண்டுக்கல. 30 நாள் போயிட்டு வீட்டுக்குள்ள இருந்துட்டு அதுக்கப்புறமா கேஸை போட்டு நடத்தி தப்பிச்சு ஓடிட்டு இப்போ வந்து என்னன்னா ஒரு ஓட்டர் இல்லைனாலும் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாரா, வாதாட வரோம், வாதாடி அந்த ஓட்டை வாங்கி கொடுப்பாராம். எப்பா டேய், இதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு கூசவே இல்லையா வாயெல்லாம்? நம்ம கழகம் அதுல உறுதியா இருக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள், பொறுப்புகள் என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட 68,000 பேருக்கு மேல பிஎல்ஓ போட்டு முடிச்சுட்டாங்க. அதுல 30 நாள்ல முடிக்கணும். கிட்டத்தட்ட 6,41,00,000 பேர். அப்ப 30 நாள்ல எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு. பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன, அங்க ஆளுங்கட்சியும் அவங்கதான், தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள், ஒன்றிய அரசும் அவங்கதான். சோ 3 பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துகிட்டு கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல வித்தியாசம் ஒண்ணு இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒன்றிய அரசு வேற. அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க, தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்கதான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண 68,000 பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க, பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து, என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு குறைந்தபட்ச ஊழியர். இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்துல வந்து எந்த வேலையும் செய்யல, அவங்களுக்கு எந்த பணி செய்யல. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் நேத்து கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கடுமையா எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க. ஆனா திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 68,000 பேரோட சில பேர், அதாவது ஒரு பூத்துல 350 குடும்பம் இருக்குன்னா, இந்த கிளைக்கழகத்துல இருக்கவங்களும், வார்டுல இருக்கவங்களும், இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு, இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தள்ளணும். இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்ல, எல்லாரும் அணித்தள்ளணும். ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப. ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நீ சும்மா இருங்கம்மா, நீ ஏன் போறீங்க, இந்த 200 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம், இந்த 50 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா, ஒரு பிஎல்ஓ இந்த 10 வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன வேலிடிட்டி இருக்கு? இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன், மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போகணும். எப்பா அரசு ஊழியர்களை தான் நம்ம வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்க முடியும். ஒன்ஸ் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துட்டாங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட்ரோல், திமுக கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ வந்து அரசு ஊழியர்களை அவங்க வேலையை அவங்க செய்வாங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா தேவையான ட்ரைனிங்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம், அவங்க போய் அவங்க வேலையை பண்ணுவாங்க. இப்போ இதை அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னா வேறு யார் பண்ணுறது? இவங்க தொண்டர்கள் வச்சு பண்ணிக்கிறாங்க. உங்கள் தொண்டர்கள் வந்து பண்ணுவாங்களா? தாவக தொண்டர்கள் வந்து இந்த வேலையை பார்ப்பாங்களா? பார்க்க தெரியுமா? முதல்ல தாவக தொண்டர்களுக்கு இது என்னன்னு முதல்ல தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு வந்து போன வேண்டிய எஸ்ஐஆர்னு என்னன்னு தெரியல ஒரு பயிலுக்கும். ஸோ இது மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ண தெரியுமா? இந்த வேலை நுணுக்கம் வேணும். போய் ஒவ்வொரு இதாக வாங்கி சேர்த்து நம்ம கொண்டு வரணும். இதுக்கெல்லாம் ஆல்ரெடி என்ன சொல்கிறது, பழக்கப்பட்டவங்களும் புதுசாக ட்ரெயின் பண்ணவங்களும் தான் அனுப்ப முடியும். அரசு ஊழியர்கள் தான் அனுப்ப முடியும். நீ அரசு ஊழியர்கள் அனுப்பக்கூடாதுன்னா சரி, நான் என்ன கேட்குறேன், தாவைக்கு ஆட்சி அமைச்சிருச்சு, தாவைக்கால இது விஜய் தான் இப்போ முதல்வர்னு வச்சுங்க, சாரி ஆதவர்ஜனா தான் முதல்வர்னு வச்சுங்க. ஆதவர்ஜனா முதல்வர் இருக்கும்போது இது மாதிரி ஒரு எஸ்ஐஆர் வருது, அப்போ அரசு ஊழியர்கள் போகிறப்போ அப்போ மித்த கட்சி கேட்கலாமா இது மாதிரி? இதெல்லாம் ஒரு பேச்சாது? 350 குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பூத்துலயும் போயிட்டாங்களான்னு காமிக்கிறதுக்கான என்ன வெரிஃபிகேஷன் எலெக்ஷன் கமிஷனால கொடுக்க முடியும். அப்ப ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்
கொடுக்கக்கூடிய டேட்டாவை தான் எலெக்ஷன் கமிஷன் நம்புறாங்க. அப்பதான் நம்ம சொல்றோம் திமுக ஏன் இங்க உள்ள வருது அப்படின்னா, இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நம்ம அக்கா சொன்னாங்க பாருங்க, இறந்தவங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அப்ப பிஎல்ஓங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கிடையாது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓங்கிறது இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களை யார் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க? இங்க இருக்கக்கூடிய திமுக கிளை, ஒன்றியம், எம்எல்ஏ, எம்பிஸ். இதுக்குதான் 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாரு, நாங்க வீடு வீடு செல்றோம் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குனாங்களே, இதுக்குதான். அப்ப நம்ம எந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கணும் அப்படின்னா, கடுமையாக உச்ச நீதிமன்றத்தில் நம்ம போராடும் இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக, இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டதுக்காக. அதே மாரி இங்க நடத்தப்பட்டால் அப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய 6,41 லட்சம் ஓட்டர்ஸ், அதுலயும் நேற்று நம்ம தலைவர் சொன்ன மாதிரி நம்ம ஜென்சி 18 வயசுல இருந்து 22, 23 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருமே நம்மளுடைய தலைவருடைய ஃபாலோ பண்றோம். அவங்களுடைய ஓட்டர்ஸை நம்ம தான் உறுதிப்படுத்தணும். அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம் நம்ம தான் உருவாக்கணும். விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நம்ம உருவாக்கணும். நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். மக்களுடைய எழுச்சி, பெண்களுடைய எழுச்சி, இளைஞர்களுடைய எழுச்சி ஃபுல்லா நம்ம கிட்ட இருக்கு. இப்போ டார்கெட்டே ஜென்சி கிட்ஸ் தான். இப்போ ஜென்சி ஓட்டுரிமை 18 வயசு மேலே இருக்குன்னு வச்சுங்க. 18, 23 பேரில் முதல்ல ஓட்டை சேர்க்கணும். ஓட்டர் லிஸ்ட்டில் நம்ம பேரை சேர்க்கணுங்கிறத தாண்டி அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு டவுட்டு தான். ஏன்னா பல இடங்கள்ல அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஓட்டு போடுற அன்றைக்கி 1 நாள் 2 நாள் தான் லீவ் இருக்கும், செம கூட்டமாக இருக்கும், செம டிராஃபிக்காக இருக்கும். பல பேர் ஓட்டே போட மாட்டாங்க. அவன் அந்த நாள் லீவை போட்டு ஊர் சுற்றிட்டு இருப்பான், ஜாலியாக சுற்றிட்டு போய் அவன் ஓட்டு போடுவான்ட்டு. ஸோ இந்த 18, 23 பசங்களை நம்பவே முடியாது. என்ன காரணம், ஓட்டு போட வரவே மாட்டாங்க. பல இடங்களில் லாக் ஆகி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஓட்டு கிடைக்குதாங்கிறதே விஷயம்தான். அதுலேயும் ஓட்டு லிஸ்ட்டில் அவங்க பேர் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்துட்டாலும் அவங்க ஓட்டு போடுவாங்கிறது டவுட்டு தான். ஆக மொத்தத்தில் தாவக்க நாமம் தான். ஆனால் அது ஓட்டாக மாறணும். அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அந்த சேலஞ்சை அவங்க திமுக சொல்ற மாதிரி நாங்க 70 வருஷம் கட்சி, 50 வருஷம் கட்சி. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். 1971 எம்ஜிஆர் கடுமையா வேலை செஞ்சார் திமுகக்காக. 200 தொகுதி மேல ஜெயிச்சிட்டாங்க. 72 எம்ஜிஆர் வெளியே அமிச்சிட்டாங்க, அப்படியே வெளியே துரத்திட்டாங்க. பெரிய படைபலம் கிடையாது. கலைஞர்கிட்ட இருந்தது 1949 அண்ணா உருவாக்கின திமுக, பெரிய கட்டமைப்பு, மிகப்பெரிய பொருளாதார பலம், 200 எம்எல்ஏ, மிகப்பெரிய முதலமைச்சர் கலைஞர். 72 வரும்போது பெரிய கட்டமைப்பு கிடையாது. இப்ப சொல்றாங்களே, இப்ப நம்ம செங்கோட்டையன் எல்லாம் பேசிட்டு இருக்கோமே, அன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆகும்போது 26 வயசு. நம்மள மாதிரி தான் இங்க இருக்கீங்களே, 26 வயசுல தான் எம்எல்ஏ ஆனார் அவர். அப்ப 77 எம்ஜிஆர் மிகப்பெரிய ஜெயிக்கிறார். அப்ப அவர் மேல குற்றச்சாட்டு தெரியுமா, எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது, அவர் நடிகர், அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது. நாங்க 1949 கட்சி வந்திருக்கோம். கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, மக்களை கூப்பிடுறீங்க, மக்கள் வர மாட்டேங்கிறான். எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்காரு. இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். பாத்தீங்கல்ல, மக்களே கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க. யாரும் தேவையில்லடா வெண்ணீங்களா, உங்களுக்கு கட்டமைப்பு தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, மக்களே எங்க கட்டமைப்பு உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்குற அது வச்சுன்னா. அதனால பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வர்றப்போ திமுகவில் பாதி பேர் உருவி எடுத்து தான் வந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பணபலம் ப்ளஸ் ரசிகர் மன்றத்தெல்லாம் அவர் கட்சி இதாக மாற்றிட்டாரு. ப்ளஸ் இல்லாமல் அவர் ஏற்கனவே எம்எல்ஏ, எம்பி அதெல்லாம் இருந்ததுனால அவருக்கு எல்லா அரசியல் நுணுக்கமும் தெரியும். வர்றவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பிக் ஷாட்ஸ், பெரிய பெரிய ஆட்கள், அரசியலில் பெரிய பெரிய தலைவர் வந்தோடனே அவ்வளோ அத்தனை வருஷம் போட்ட உழைப்பை அப்படியே கட்சி விட்டு வெளில புது கட்சி ஆரம்பித்து கொண்டு போனதுனால தான் ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இதையும் விஜயும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாடே, எனக்கு அழுவையாக வருதுடாடே. நீ எத்தனை டைம் சொன்னாலும் மறுபடியும் எம்ஜிஆர் கிட்ட போய் விஜயை போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? எங்களுடைய கட்டமைப்பு மக்கள். எங்க கிட்ட கிளை இருக்கு, ஒன்றியம் இருக்கு, ஊராட்சிக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை 2026 நீங்க திமுக பார்க்கும், எல்லா கட்சிகளும் பார்க்கும். அதுக்குதான் நேற்று சொன்னாரு, எலெக்ஷன் அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் அந்த பூத் லெவல்ல நில்லுங்க, இளைஞர்கள்லாம் நில்லுங்க. அந்த புரட்சியை நாளைக்கு பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிஎல்ஓவை திமுக கிளைக்கழகமும் ஒன்றியும் கைப்பற்றி இருக்கு. இதுதான் உண்மை. அவங்கதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, இதை முடிவு பண்றது இன்னைக்கு திமுக. இது மிகப்பெரிய ஆபத்து. ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் கொண்டு நம்ம கழுத்து நெரிக்கிறாங்கன்னா, திமுக இன்னைக்கு திமுகவுடைய கிளைக்கழகமும் ஒன்றியமும் சேர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த ஓட்டையுமே திமுகவோட ஓட்டு, திமுகவோட அனுதாபங்கள் மட்டும்தான் இன்னைக்கு அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இதை எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து 6,41 லட்சம் மட்டுமில்ல, புது வாக்காளர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமை. இதுதான் நம்ம நான் பதிவு பண்றேன்.
இதுல இது தலைவர் பேசின அந்த 9 நிமிஷம் வீடியோல இதுல என்னென்ன சிக்கல்கள், ஆன்லைன்ல என்னென்ன பிரச்சனை, நம்மளால ஆன்லைன்ல லாகின் பண்ண முடியல, ஒரே போன் நம்பர் இருக்குங்கிறாங்க. இந்த சிக்கல்கள் தலைவர் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டார். அதுக்கடுத்து தலைவர் அவர்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அடுத்தடுத்த கட்டத்துல எடுப்பார். ஆனால் நம்மளுடைய பொறுப்புகள் யார் உங்க தலைவரா? சூப்பரா எடுப்பார். ஏன்னா அவருக்கு 1 மாசம் கழிச்சு இந்த ஒரு வீடியோ, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாசம் தான் எஸ்ஏஆர், இன்னும் 1 மாசம் தான் டைம் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் முடிக்கணும்னு இருக்கான். உங்க தலைவர் தூங்கி எழுந்துச்சு அடுத்த சட்ட போராட்டத்துக்கு போறதுக்குள்ள எஸ்ஏஆர் முடிஞ்சு எலெக்ஷனே முடிஞ்சிடும். இதுல உங்க தலைவர் டப்பு டப்புன்னு வேலை பார்ப்பாராம். இதை நம்ம வேற சொல்லிக்கலாம், டேய் இதெல்லாம் நம்ப முடியாதா இருக்கு. நம்மளுடைய கடமைகள் சோசியல் மீடியால பேசுறதோட நம்ம கூடிய சீக்கிரத்துல பொதுச்செயலாளர்கள் அனௌன்ஸ் பண்ணுவார், நம்மளும் வீடு வீடாக நாம் செல்ல வேண்டும். கிளைக்கழகம் முதல் ஊராட்சி ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றியம் முதல் வார்டு கவுன்சிலர் முதல் எல்லோரும் நம்மளும் போய் சொல்லணும். அப்பதான் உண்மை வெளியே வரும். இல்லன்னா அவங்க மட்டும்தான் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. எந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணப்பட்டதுக்குன்னு ஒரு ப்ரூஃப் நம்மளால கொடுக்க முடியாத அளவு கொடுக்கும். கையில கொடுப்பாங்க, நாளைக்கு கொடுக்காம போயிடுவாங்க. ஏன்னா இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சாதாரண விவசாயிகளுக்கோ ஒரு சாதாரண நெசவு தொழிலாளிகளுக்கோ இதுல இருக்க சிக்கல்கள் தெரியாது. மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த அப்ளிகேஷன்லயே சிக்கல்கள் இருக்கு. சோ இதுக்காக நம்மளுடைய கட்சி வீட்டு வீட்டுக்கு நம்ம எப்படி முதல்வர் வேட்பாளர் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கணுமோ அதே மாதிரி ஒரு பிரச்சாரத்தை நாம் உடனடியாக உருவாக்கணும். வீடு வீடு செல்லணும், அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டதாங்கிறத பார்க்கணும். பார்த்த பிறகு இதுல கட்சி வித்தியாசமே வேண்டாம். அது திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், எந்த கட்சி வேணா இருக்கட்டும். ஆனால் நம்மளுடைய தலைவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா? இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடல, தலைவருடைய ஒரு எண்ணம், ஒரு குறிக்கோள் என்ன? தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் 6,41,00,000 மற்றும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும். இதுதான் தலைவருடைய குறிக்கோள். உங்க தலைவர் குறிக்கோள் இது. மற்ற தலைவர் குறிக்கோள்ல என்ன? எவனும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறதா? எல்லாருக்கும் அதே குறிக்கோள் தான்டா. எல்லாருமே அதுக்காண்டி தான் போராடிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அதனாலதான் ஓட்டுரிமை வேணும், ஓட்டு லிஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ உன் தலைவருக்கு மட்டும் அந்த குறிக்கோள் இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு என் வீட்டிலாம் ஒரு தாவைக்க கூட நான் பார்த்தது கிடையாது. எவனும் வரவும் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. தாவைக்கெல்லாம் இருக்காங்க இல்லைன்னு தெரியாது பாதி பேருக்கு. என்னைக்கு பேசி என்னைக்கு அவன் வீட்டுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரில. அவனுக்கு அவன் தொகுதி எது, அவன் பூத் எதுன்னு ஒருத்தவனும் தெரியாது. இவன் என்ன பண்ண போறாங்கன்னு தெரில. நீங்க திமுகவா அதிமுகவா மிச்ச கட்சியான்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் எல்லா வாக்காளர்களுக்கும் வாக்காளர் அட்டை கிடைக்க வேண்டும் என்கிறதை உறுதிப்படுத்துகிறார். இது ஒரு அடிப்படை உரிமை. இது ஒரு அரசியலமைப்புடைய கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ். ஆர்டிகல் 326 நம்மளுடைய ரைட்ஸை கொடுக்குது. சுப்ரீம் கோர்ட்ல விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது இது ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லும் போது இல்ல இது ஃபண்டமெண்டல் ரைட் இல்லன்னு சொன்னாங்க. இல்ல, இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எப்படி? ஆர்டிகல் 326 சொல்லுது நமக்கு இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ். 18 வயது நிரம்பியவர்கள் ஓட்டு போட முடியும். அப்படி ஓட்டு போட்டாதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். உங்களால் பேசவும் நீங்கள் ஒரு தலைவரை உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. அப்ப நம்மளுடைய அரசியலமைப்போட அதிகாரம் கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்மளால காப்பாற்ற முடியும். தோழர்களே, இதுல குள்ள சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 4 நாள் தான், இன்னும் அடுத்த மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம கோர்ட்டுக்கு போலாம். ஆனால் நாம் ஒவ்வொருவராக இளைஞர்கள், ஜென்சி, இங்க இருக்கக்கூடிய மக்கள்கள், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லோரும் நம்ம ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு போய் ஆகணும். அதுல வெரிஃபை பண்ணி 6,41,00,000 பிளஸ் இருக்க புதிய வாக்காளர்களும் நாம் இந்த வாக்காளர் அட்டையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த பொறுப்பை செய்வோம். இந்த பொறுப்பை செஞ்சிட்டாலே தலைவர் அவர்கள் இயற்கையாவே முதலமைச்சர் ஆயிடுவார். இதை நாம் உறுதிப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். என்ன ஏதோ இயற்கையா மரணம் அடைஞ்சிருவாருங்கிற மாதிரி இயற்கையாவே முதலமைச்சர் ஆயிடுவாங்கிறாங்க. நீங்க பண்ற போராட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டாங்க, எல்லாம் பேசியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா வீட்டுக்கும் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு உங்க தலைவர் என்ன சட்ட போராட்டம் பண்ண போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. நீங்க ஒரு பேருக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டீங்க, ஓகே குட். இப்போ வீட்டுக்குலாம் யாரும் தாவைக்க வர மாட்டாங்க. இதுக்கப்புறம் தாவைக்காவினர் எல்லாரும் போய் படுத்து தூங்கிடுவாங்க. விஜய் ஆல்ரெடி தூங்கிட்டு தான் இருக்காரு. ஸோ எல்லாரும் போய் படுத்து உறங்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது இது மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அப்போ ஒரு அறிக்கை, ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கும். அதுக்கு நடுவில் எதுவும் நடக்காதுங்கிறது நல்லா வெட்ட வெளிச்சமாக நம்மளுக்குலாம் தெரியும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.